Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுதுன்ற டேட்டை வந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி இந்த வாட்டி நிலவ போகுது. திமுக, அதிமுக, திரு விஜய் அவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்களுடைய கட்சி தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 4 கட்சிகள் வந்து இந்த வாட்டி தேர்தலில் களம் காண போகிறாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு உத்தேச பட்டியல் அந்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தலைநகர் சென்னை தான். அந்த சென்னையில் தென் சென்னை மாவட்டத்துக்கு வரக்கூடிய 6 தொகுதிகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், டி நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, இப்படி ஒரு 6 தொகுதி இருக்குது. தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இதெல்லாம் வருது. ஸோ இந்த தொகுதிகளில் வந்து எதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா சோழிங்கநல்லூர், அதாவது சென்னையோட கேட்வேயாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் தொகுதியை யார் யார் போட்டியிட போகிறாங்கன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றன்ற அந்த டீட்டெயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடந்த தேர்தலில் வந்து திமுக சார்பாக அரவிந்த் ரமேஷ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 2வது இடத்துல வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ஏ கேபி கந்தன் இருக்காரு. இதில் வந்து அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வந்து 1,71,558 வாக்குகள் பெற்றிருக்காரு. 2வது இடம் பிடித்த கேபி கந்தன் அவர்கள் வந்து 1,36,183 வாக்குகள் பெற்றிருக்காரு. இதில் வந்து அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வந்து 35,405 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் இந்த தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். திமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ்கே வந்து மீண்டும் சீட்டு கொடுப்பாங்கன்ற அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ திமுகவில் இந்த தொகுதியில் அரவிந்த் ரமேஷ் இல்லைனா பாலாவாக்கம் விஸ்வநாதன் அவருக்கு தான் வந்து திமுக தலைமை வந்து சீட்டு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அதிமுகவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபி கந்தன் இந்த தொகுதியில் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. கடந்த சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார். ஸோ அவருக்கே இந்த தொகுதியை வந்து இம்முறை வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவரும் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார், புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கார். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு க்ளோஸாக இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இவருக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம கருதலாம் இது மூலமாக. ஸோ அடுத்தபடியாக தாவேக்கால வந்து யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசிஆர்பி சரவணன். நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், விஜய் அவர்களோட அதிகமாக இவர் வந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து திரு விஜய் அவர்கள் வீடு வந்து நீலாங்கரையில் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகும்போதும் அவருக்கு வந்து உதவியாக இருக்கிற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதியில் வந்து இசிஆர்பி சரவணனுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி. இவங்களுக்கு தான் வந்து அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. ஸோ இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெயலட்சுமி ராமன் அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. அடுத்த தொகுதியாக விருகம்பாக்கம் தொகுதியை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற்றான்றதையும் நம்ம பார்த்துடலாம். 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட ஏஎம்பி பிரபாகர் ராஜா தான் வெற்றி பெற்றிருக்காரு. எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 74,351 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. செகண்ட் பிளேஸில் வந்து விருகை VN ரவி இருக்கார். இவர் வந்து 2016 அதிமுக சார்பாக போட்டிட்டு எம்எல்ஏ ஆனார். ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2வது இடம் பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,984 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளான வித்தியாசமே வந்து 18,367 வாக்குகள் இருக்கு. ஸோ இந்த தேர்தலில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, இந்த தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் இந்த தொகுதியில் வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் திமுக சார்பாக மீண்டும் சீட்டு கேட்கறதா தகவல் கிடைச்சிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா. அடுத்தபடியாக சதீஷ் கண்ணன் அவர்கள் இருக்கார் இந்த ரேஸில். ஸோ திமுக தலைமை இந்த வாட்டி யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தபடியாக ஏடிஎம்கேல முன்னாள் எம்எல்ஏ VN ரவிக்கு தான் வந்து மேக்சிமம் அந்த சீட்டு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி இன்கேஸ் இந்த தொகுதி கூட்டணி கட்சியான பாஜக இல்லாட்டினா தேமுதிக போச்சுன்னா பாஜக சார்பா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி தேமுதிகல இவரும் எக்ஸ்எம்எல்ஏ தான். 2011 அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்போ தேமுதிக சார்பா போட்டியிட்ட பார்த்த சாரதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த வாட்டியும் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலையும் இன்கேஸ் இந்த தொகுதி வந்து தேமுதிக ஒதுக்கப்பட்டால் பார்த்த சாரதி போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா
தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா தாவேகால யார் போட்டியிட போறதுன்னு பாத்தீங்கன்னா சபரிநாதன். இவர் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களுடைய உதவியாளரா இருக்கார் ராஜேந்திரன்றவரு. அவருடைய மகன் தான் வந்து சபரிநாதன், மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து தாவேகால இந்த விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியில சந்தோஷ் அவர்கள் தான் போட்டியிடுறாரு. அடுத்து சைதாப்பேட்டை தொகுதியை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த பட்டியலை பத்தி நம்ம பார்ப்போம். திமுக சார்பா இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் போட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதிமுக சார்பா சென்னையின் முன்னாள் மேயர், அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சைதை துரைசாமி அவர்கள் போட்டியிட்டு இருக்காரு. அதுல வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 80,194 வாக்குகள் பெற்றிருக்காரு. இரண்டாவது இடம் பிடித்த சைதை துரைசாமி அவர்கள் வந்து 50,786 வாக்குகள் பெற்றிருக்காரு. ஸோ மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 29,408 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்றிருக்காரு. ஸோ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக தலைமை மா சுப்பிரமணியன் அவர்களை தாண்டி யாருக்குமே சீட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த வாட்டியும் சைதாப்பேட்டை தொகுதியில திமுக சார்பா அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் போட்டியிடுறாரு. மறுபக்கம் அதிமுக சார்பா வந்து யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடும்பாடி, அடுத்தபடியா கோட்டூர்புரம் கதிர் அவர்களும் இருக்காங்க இந்த ரேஸ்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செந்தமிழன்றவர் அதிமுக சார்பா போட்டியிட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு, எம்எல்ஏவும் இருந்திருக்காங்க. ஆனா அவர் வந்து டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ல போயிட்டு அப்புறமா இணைஞ்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவோட கூட்டணியில இருக்கிறதுனால அந்த தொகுதியை வந்து இவர் கேட்டு பெறக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பா இந்த வாட்டியும் செந்தமிழன் அவர்கள் வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகம் சார்பா யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடிகர் திரு விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய ஸ்ரீநாத். அவர் வந்து பல படங்கள்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா வந்து போயிட்டு பார்த்திருந்தீங்கன்னா, வேட்டைக்காரன் படத்துல ஒரு நண்பராவும் நடிச்சிருந்தாரு. இன்னும் பல படங்கள்ல கூட ஒரு நகைச்சுவை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்க அந்த காட்சிகள்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்து தாவேகா சார்பா இந்த தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி சார்பா ஸ்ரீவித்யா அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. குறிப்பா சைதாப்பேட்டை தொகுதி வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியா தான் பார்க்கப்படுது. ஏன்னா முன்னாள் முதல்வர், திமுகவுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து இங்க வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இது திமுகவுடைய கோட்டையா இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா கடந்த காலத்துல வந்து அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அந்த தொகுதியில வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இப்பவே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இப்பன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அந்த பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதா சொல்லப்படுது. ஸோ ஆனா கிரவுண்ட் நிலவரம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து திமுக வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த தொகுதியா தியாகராய நகர் தொகுதியை பத்தி பார்ப்போம். டி நகர். ஸோ இந்த தொகுதியை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றன்ற அந்த நிலவரத்தை வந்து நம்ம பார்ப்போம். திமுக சார்பா ஜெ கருணாநிதி போட்டியிட்டாரு. அதிமுக சார்பா சத்யநாராயணன் போட்டியிட்டாரு. அதுல வந்து ஜெ கருணாநிதி வாங்கின வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 56,035 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடம் பிடித்த சத்யநாராயணன் அவர்கள் வந்து 55,898 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இதுல வந்து ஜெ கருணாநிதி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வெறும் 137 வாக்குகள்ல தான் ஜெயிச்சிருக்காரு. சென்னையில வந்து மொத்தம் 16 தொகுதி இருக்கு. இதுல வந்து எந்த தொகுதியிலுமே வந்து அதிமுக ஜெயிக்கல. ஆனா இந்த தொகுதியில தான் வந்து ரொம்ப ஒரு டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியுது. இப்ப எம்எல்ஏவா இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஜெ கருணாநிதி யாருன்னு பாத்தீங்கன்னா தற்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கூடிய ரொம்ப க்ளோஸா இருந்த ஜெ அன்பழகன் தான். பழக்கடை அன்பழகன் சொல்லுவாங்க. இவருடைய தம்பி தான் இப்ப எம்எல்ஏவா இருக்காரு ஜெ கருணாநிதி. ஸோ இந்த எலெக்ஷன்ல வந்து மீண்டும் இவர் வந்து எனக்கு சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி தலைமைக்கு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா ஜெ அன்பழகன் அவருடைய மகன் ராஜா அன்பழகனும் வந்து எனக்கும் சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ரேஸ்ல இருக்கிறதாவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ஜெ அன்பழகனுடைய தம்பிக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. ஆனா இந்த வாட்டி மகன் ராஜா அன்பழகனுக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவர் வந்து இப்ப கவுன்சிலராகவும் இருக்காரு. அடுத்தபடியா திமுகல வந்து ஒருத்தரும் வந்து ரேஸ்ல இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா விபி கலைராஜன் அவர்கள். இவர் வந்து அதிமுகல இருந்து இப்ப சமீபத்துல திமுகல இணைஞ்சாரு. ஒரு 5 சமீபம்னு சொல்ல முடியாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் வந்து 2 முறை இதே தொகுதியில அதிமுக சார்பா போட்டிட்டு ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்காரு. குறிப்பா முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய நபராகவும் இவர் இருந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து திமுக சார்பா
போட்டியிட அவரும் வந்து விருப்ப மனுலாம் கொடுத்திருக்காரு. ஸோ திமுக தலைமை இந்த முறை அவருக்கு சீட்டு வழங்குமா, வழங்காதான்ற பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து திமுகல போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா அதிமுக சார்பா முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் அவர் தான் வந்து இந்த முறையும் அதிமுக சார்பா போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்கேஸ் இந்த தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு போனா யார் போட்டியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வினோஜ் அவர்கள் வந்து இந்த தொகுதியை எனக்கு குடுங்க அப்படின்ற மாரி சொல்றதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா வந்து இவரு வந்து அமித்ஷாட்டயே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு அவரு செல்வாக்கு வாய்ந்த நபரா இருக்காரு தமிழ்நாடு பாஜகல. இன்கேஸ் இந்த வந்து பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டால் வினோஜ் அவர்கள் வந்து போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இன்னொரு முகமும் பாஜகவை சேர்ந்த இன்னொரு முகமும் வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, உமா ஆனந்தன். ஏன்னா இப்ப வந்து டி நகர்ல அவங்க ஒரு கவுன்சிலராவும் இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்ற கூட்டம்லாம் நடக்கும்போது இவங்க மட்டும் தனியா தெரிவாங்க. அதாவது திமுக அரசுக்கு எதிரா பேசக்கூடிய முக்கியமான நபர்கள்ல பாஜக சேர்ந்த உமா ஆனந்தன் இருக்காங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் ஒண்ணு வினோஜ் இல்லாட்டினா உமானந்தன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா தாவேகால யார் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவின் முக்கிய முகமாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய நம்பிக்கையுரிய நபராக இருக்கக்கூடிய, திரு விஜய் அவர்களுக்கே தளபதியாக இருக்கக்கூடிய திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான் போட்டியிட போறதா தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். புஷி ஆனந்த் அவர்கள் வந்து டி நகர்ல போட்டியிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி சார்பா டி நகர்ல யாரு போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனுஷா விஜயகுமார் அவர்கள் தான் போட்டியிடுறாங்க. அடுத்து நம்ம எந்த தொகுதிய பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர். ஸோ இந்த தொகுதியில வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல்ல யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றான்ற அந்த டீட்டெயில ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். திமுக சார்பா போட்டியிட்ட மயிலை தா வேலு. இவர் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவரு தான் வந்து போன வாட்டி போட்டியிட்டு அந்த தொகுதியோட இப்ப எம்எல்ஏவாவும் இருக்காரு. அவர் வாங்கின வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 68,392 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 2வது இடம் பிடித்த நட்ராஜ். இவர் வந்து எக்ஸ் டிஜிபி. இவரு தான் வந்து அதிமுக சார்பா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டாரு. இவரு வாங்குன வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 55,759 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 3வது இடத்துல வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பா ஸ்ரீபிரியா 14,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து மகாலட்சுமி அவர்கள் வந்து 10,124 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மயிலை தா வேலு வந்து எவ்வளோ வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 12,633 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த முறை யாரு இந்த தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக சார்பா மீண்டும் மயிலை தா வேலு அவர்களுக்கு தான் வந்து தலைமை குடுக்க போறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளரா இருக்காரு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குமே வந்து ஒரு குளோஸா இருக்கிறதுனால, மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு குடுக்கலான்ற மாரி சொல்லப்படுது. அதே மாரி அதிமுக சார்பா இந்த வாட்டி யார் போட்டியிட போறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி மீண்டும் திரு நடராஜ் அவர்களுக்கே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இன்கேஸ் இவருக்கு குடுக்கலன்னா, அதிமுக சார்பா யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து அவருடைய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் பக்கம் தான். கடந்த சட்டமன்ற தேர்தல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா வந்து அவருடைய காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அமைச்சரா இருக்கக்கூடிய கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். ஏன்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு கடுமையான போட்டியா இருக்கும். இப்போ வந்து திமுக அந்த பகுதியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, திரும்பவும் அருப்புக்கோட்டையில போட்டிட்டா அவருடைய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்கிறதுனால, அவர் வந்து சென்னை பக்கம் வந்துரலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில வைகை செல்வன் அதிமுக சார்பா இந்த வாட்டி போட்டியிடலாம் அப்படின்ற மாரியும் சொல்லப்படுது. இல்ல அதிமுக சார்பா அதிமுகக்கே இந்த வாட்டி வழங்கல. கூட்டணி கட்சிக்கு குடுத்துட்டாங்கன்னா யார் போட்டியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாஜக குடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருநாகராஜன் அவர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டி நகர்ல வந்து வினோஜ் பி செல்வம் அவர்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த தொகுதியும் அவர் வந்து பாஜக தலைமைக்கு ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ 2, 3 தொகுதியில அவர் வந்து இப்பவே டோக்கன் குடுத்து வச்சிருக்காரு போல. அந்த தொகுதியில அந்த வகையில மயிலாப்பூர்லயும் அவர் வந்து ஒரு துண்ட போட்டு வச்சுட்டாரு. ஸோ பாஜகவுக்கு இந்த தொகுதிய குடுத்தா ஒண்ணு கருநாகராஜன் இல்லாட்டினா வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து போட்டியிடலாம்னு சொல்லப்படுது. அதே மாரி ஊடகத்துல அதிகமா வந்து பாஜக சார்பா பேசுவார் ஒருத்தர் ஸ்போக்ஸ் பர்சனாவும் இருந்திருக்காரு. திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாவும் இருப்பார் ஒருத்தர். நாராயணன் திருப்பதி அவர்கள். அவரும் வந்து இந்த தொகுதியில வந்து போட்டியிடலாம்ன்ற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேட்பாளர் பட்டியல்லாம் வெளியானதுக்கு அப்புறம் யாரு போட்டியிடுவாங்கன்றத நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரியும். அடுத்தபடியா தமிழக வெற்றி கழகம் சார்பா யாரு போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட்ராமன்.
இவர் தான் வந்து தாவேகாவுடைய பொருளாளரா இருக்காரு. திரு விஜய் அவர்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபராகவும் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து தாவேகா சார்பா மயிலாப்பூர்ல போட்டியிட போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டதுனால, அருண்குமார் அவர்கள் தான் வந்து மயிலாப்பூர்ல நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறார். தென் சென்னைக்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதியோட நிலவரத்த பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கடைசியா வந்து வேளச்சேரி தொகுதியோட நிலவரம் என்னன்றத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்பா இந்த தொகுதிய வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ வந்து போட்டியிட்ட யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹசன் மௌலானா அவர்கள் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. எவ்வளோ வாக்குகள் வாங்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, 68,493 வாக்குகள் வாங்குனாரு. 2வது இடம் பிடித்த அஇஅதிமுகவுடைய வேட்பாளர் எம்.கே. அசோக் அவர்கள் வந்து 64,141 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. இவரு எம்.கே. அசோக் அவர்கள் வந்து 2011 சட்டமன்ற தேர்தல்ல இந்த தொகுதியில வெற்றி பெற்று எம்.எல்.ஏவாவும் இருந்திருக்காரு. அடுத்தபடியா மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக சந்தோஷ் பாபு அவர்கள் வந்து 23,072 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோடைய கீர்த்தனா அவர்கள் வந்து 14,171 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிட்ட சந்திரபோஸ் அவர்கள் வந்து 1977 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட யார் வாய்ப்பு அதிகமா இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, திமுக சார்பா என்.வி.என். கனிமொழி சோமு அவர்கள் இருக்காங்க. இவர் வந்து ராஜ்யசபா எம்பியாவும் இருந்திருக்காங்க. திரு சோமு அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருவரா இருக்காரு. அதே மாரி டெப்டி மேயர் டெப்டி மேயரா இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அவர்கள் வந்து போட்டியிடலாம் அப்படின்ற மாரியும் தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப 2 பேருமே வந்து திமுக தலைமைக்கு ரொம்ப குளோஸா இருக்கிறதுனால, யாருக்கு வாய்ப்பு குடுப்பாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதே மாரி திமுகவுடைய இளைஞரணி மாநில துணை செயலாளர் திரு ஜோயல் அவர்களும் வந்து இந்த தொகுதிய வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல ஒரு முக்கிய முகமா இருக்கிறதுனால, உண்மையிலேயே திமுக தலைமை யாருக்கு கொடுக்கும்ன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாரி காங்கிரஸும் வந்து இந்த தொகுதிய கேட்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா, காங்கிரஸ் குடுத்தா கண்டிப்பா இந்த வாட்டி திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2023 அந்த வெள்ளம் வந்தப்ப ஹசன் மௌலானா காங்கிரஸுடைய எம்.எல்.ஏ. ஹசன் மௌலானா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இல்ல நம்மளால இவ்வளோ தான் பண்ண முடியும். கடல் வந்து இழுத்தா தான் இங்க இருக்க தண்ணிலாம் போகும். ஏன்னா, அந்த வேளச்சேரி நமக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி எவ்வளோ தேங்குன்றத. ஸோ அப்போ வந்து மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அத பத்தி அவர்ட்ட வந்து சொல்றப்ப, ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேட்கறாங்க. என்னன்னா, "இங்க இவ்வளோ தண்ணி இருக்கே, நீங்க என்ன செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். கடல் இழுக்க மாட்டுது. அதனால தான் தண்ணிலாம் போமாட்டுதுன்ற" மாரி ஒரு பதில் சொன்னது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த விஷயம் வந்து ஒரு சர்ச்சைய பயங்கரமா ஏற்படுத்துச்சு. இப்ப இவரு இந்த சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட் ஆயிருச்சுன்னே நம்ம சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து வேலை குடுக்கும்போது, "இல்ல எங்கனால செய்ய முடிய வேலைய தான் நாங்க செய்ய முடியும்." அப்படின்ற மாரி அவர் ஃபோட்டோவ போட்டு இன்னைக்கு ஒரு மீம் டெம்ப்ளேட் மாரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, கண்டிப்பா மீண்டும் காங்கிரஸுக்கு குடுத்தா, திமுக அந்த இடத்துல ஒரு பின்னடைவை சந்திக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தபடியா அதிமுக சார்பா யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்.கே. அசோக். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவரு முன்னாள் எம்.எல்.ஏவாவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த வாட்டி அதிமுக தலைமை இவருக்கு வந்து கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாரி இன்கேஸ் இது வந்து கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு குடுத்தா யார் போட்டியிடுவான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.டி. சூர்யா அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ இவரு போட்டியிட வாய்ப்பு இருக்கு. அதே மாரி டால்பின் ஸ்ரீதர். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இந்த தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா தாவேகால யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தாமு. இவரு தான் வந்து தாவேகா சார்பா போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா பனையூர் வட்டாரங்கள்ல வந்து பேசப்படுது. அதே மாரி நாம் தமிழர் கட்சி சார்பா கீர்த்தனா அவர்களுக்கு தான் திரு சீமான் அவர்கள் இந்த வாட்டி சீட்டு குடுத்திருக்காரு.